யாராவது பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க பூ வச்சிருவோம். அதான் காபி கீபி பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டாச்சே. இனி என்ன பொண்ணை கூட்டிட்டு வாங்க பூ வச்சிருவோம். நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. சரி சம்மந்தி, இதை கூட்டிட்டு வர சொல்லி ரோசிமா போய் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. சரிம்மா, இதை போய் கூட்டிட்டு வரேன். அதான் பிள்ளை வரஞ்சிட்டால, போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு தங்கச்சி கூட்டிட்டு வா. அவிய பூவ வைக்கட்டும். சரிம்மா. சம்மந்தி இப்ப என் மக கூட்டிட்டு வந்துருவா. சரிங்கம்மா. அப்புறம் நீங்க கல்யாணம் வரைக்கும் இங்கதான் இருக்க போறீங்களா இல்ல ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? சம்மதி, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பிடுவோம், நாளைக்கே கிளம்பிடுவோம். என் மூத்த மகளும் மருமகளையும் கூட்டிட்டு நான் ஊருக்கு போயிருவேன். வள 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 வளன்னு ஒரே பேச்சியா தான் இருக்குது. இந்த குடுமி தலையில டக்கு பக்கரி பூ வச்சோன்னு இல்ல. என்ன எவ்வளவு நேரம் ஆகுவான்னு தெரியலையே. ஓனர், ஏன் ஓனர் இவ்வளவு அவசரப்படுறிய? சுவாமிக்கு கல்யாணம் முடியல அவ்வளவு பெரிய ஆனந்தமா? பெரிய ஆனந்தம். இந்த குடுமி கல்யாணம் முடிஞ்சு போனா சரின்னு இருக்கு. இந்த ஊருக்குள்ள குடுமி இருக்க வரைக்கும் மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. அதனால தான் டக்கு பக்கரி பூ வச்சுட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா ஆனந்தமா ஆர்ப்பாட்டமான்னு கேளு கேளு. சரோஜா, பொண்ணு பார்க்க வரும்போது பாட்டி எல்லாம் வந்திருந்தா, இன்னைக்கு பாட்டியலே காணல. ரோசபக்கா குழந்தை பாட்டி ஊருக்கு போயிட்டவல்ல, அதான் இந்த பாட்டியெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். பாட்டி இப்ப எங்க வீட்டுல இல்லல, சித்தி வீட்டுல இருக்காவ. அதனால அவங்கள எதுவுமே கேட்கலக்கா, நான் இப்படியே வந்துட்டு பாத்துக்கிடுங்க. இருந்தாலும் உங்க பாட்டியும் சரி குறிச்சிமதியா பாட்டியும் சரி என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல்ல அனுப்பாவல. இன்னைக்கு அது ரெண்டு பேரையும் காணுங்கும் போதுதான் என்னடா இப்படி வரலன்னு கேட்டேன். வீட்டுக்கு போன பிறகு கேட்க முடியாது, போய் கேட்டேன். சரி சரோஜா. பிறகு கல்யாண நெருக்கத்துல வரும்போதுதான் வரணும். அப்படியா? ஆமா சம்மந்தி, வேலை இருக்கு பத்தியலா, இன்னும் கடன் வேற இருக்கு. வீட்டு மேல கடன் வாங்கி வச்சிருக்கோம் பத்தியலா. ஆமா, உங்க மூத்த மருமகன் தான் கல்யாணத்துக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே, பிறகு எதுக்கு கடன் வாங்கினியே? அது சம்மந்தியம்மா, எங்களுக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு, அதனால வச்சோம். வீட்டை அடமானம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ரூபா தேவை வந்துச்சு? நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க மருமகன் நல்லா சம்பாதிக்காரு. உங்க மகளும் படிச்சிருக்கான்னு சொன்னீங்க, அவளும் வேலைக்கு போயிருப்பா. பிறகு எதுக்கு வீட்டெல்லாம் அடமானம் வைக்கணும்? அது சம்மந்தியம்மா, முக்கியமான தேவைகள் எங்களுக்கு இருந்துச்சு, அதனாலதான். அதான் சம்பந்தி என்னன்னு கேட்டேன். ஏன்னா 20 லட்சம் ரூபாய் கிட்ட அடகு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அவ்வளவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? உங்க மகளுக்கு கூட நகை நட்டு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு கேட்டேன். தப்பா எடுத்துக்கிறாருங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க. அது சம்மந்தியம்மா. அம்மா, தங்கச்சி கூட்டிட்டு வந்துட்டேன். சம்மந்தி, என் மக வந்துட்டா, பூ வைங்க. என்ன ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல? இருக்கட்டும் சம்மந்தியம்மா, முதல்ல பூ வச்சிருங்க. எதா இருந்தாலும் பிறகு பேசிக்கிடலாம். சம்மந்தியம்மா, நல்ல நேரம் போகுதுன்னு தெரியல, பூ வச்சிருங்க. சரிங்கண்ணே. அம்மா, ஒரு நிமிஷம். பூ வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னது, பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? சம்மந்தி, என்ன இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுகிட்ட நான் தனியா பேசாமலே போயிட்டேன். வீட்டுக்கு போய் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்காவது நான் தனியா பேசிக்கிறேனே. வேணும்னா பூ கூட வச்சிருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் தனியா மட்டும் பேசிக்கிறேன். என்ன, அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு தனியா பேசாம போயிட்டானா? உங்க மகிட்ட பேசணும்னு ஆசைப்படியா, வேற ஒண்ணும் இல்லனே. அவனுக்கும் சரி எங்களுக்கும் சரி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்துல தனியா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. வேணும்னா முதல்ல பூ வச்சிரு, அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா பேசட்டும். அதுவும் சரிதான், முதல்ல பூ வச்சிருங்க. அதுக்கு பிறகு என்ன எவ்வளவு நேரம் வேணாலும் பேசட்டும். என்னையா, பூ வச்சிருட்டுமா? ஓகேமா. இவர் எதுக்காக என்கிட்ட தனியா பேசணுங்கிறாரு? பேசாம இவர்கிட்ட நான் சீக்கிரம் லவ் பண்றேங்கிற விஷயத்த சொல்லிடலாமா? இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். இப்போ விட்டா எப்பவுமே சொல்ல முடியாது. அவரே தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு. இப்பயே போய் என் மனசுல சேகர் தான் இருக்கான்னு சொல்லிடணும். பூ வச்சாச்சு. ஐயா சதீஷ், பொண்ணுக்கு பூ வச்சாச்சுப்பா. இப்ப போய் 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் மனசு விட்டு பேசுங்க. என்னன்னே நான் சொன்ன சரிதானே? சரிங்கம்மா, மாப்பிள்ளை தாராளமா பேசட்டும். போங்க மாப்பிள்ளை. ஓகே அங்கிள். எப்பாடா குடுமி தலையில எப்படியோ பூ வச்சுட்டாவ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
ஓனர் உங்க தலையில பூச்ச மாதிரி சந்தோஷப்படுறீங்களா இதுக்கு? அதான் நான் சொன்னேன்ல, அந்த குடுமி ஊரோட்டு போனாலே சந்தோஷம் தான் நீ. அதனால தான் அவளுக்கு பூ வச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓனர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேச போறாங்களாம். என்னது, தனியா பேச போறாங்களா? ஆமா ஓனர், அந்த கிளம்பிட்டா பாருங்க. எதுக்காக இப்ப தனியா பேசணும்? தெரியலையோ ஓனர், மாப்பிள்ளை பையன் கேட்டாலும் உங்க காதல உடையலையோ? நான் எங்க அதை காமிச்சு ஒரே வளவளான்னு பேச்சு கேட்டமா இருக்கு. ஒண்ணும் காதல் விளையல. இந்த பேரிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கல்யாணம் முடிய போது அதுக்கு முன்னாடி என்ன பேச்சுட்டே? ஓனர் என்ன ஓனர் இப்படி சொல்லிட்டிய? சின்ன ஜிர்சுவேலு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாண்டாமா கல்யாணத்துக்கு முன்னாடி. நல்லா பேசட்டும் ஓனர். ஆமா, பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. பேசுனா காரியமே கெட்டு போயிடும். இந்த பேரிட்ட இரு. என்னாச்சு ஓனர் இதுக்கு இப்படி பரபரப்பா ஓடியாவ? ரோசப்பக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது வந்து சரோஜா என்ன பேசியாவே அது பேசியாவே விசாரிப்பாளா இருக்கும். ரோசப்பக்கா அப்ப நம்மளும் போமா? ஐயா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? பூ வச்சாச்சு, நம்மளுக்கு என்ன அதுல என்ன வேலை இருக்கு? அது இஷ்டப்படி என்ன வேணாலும் பேசிட்டு போட்ட குழந்தை. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏக்கா இருங்கக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவே கிளம்பின பிறகு அந்த நேற்று ரூபாய் வாங்கிட்டு தான் போகணும் பார்த்துடுங்க. ரூபாயா? என்ன ரூபா குழந்தை? ஏக்கா அந்த காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் தானே செஞ்சு கொடுத்தேன். ஓ அப்படியே குழந்தை, அதான் நல்லா ருசியா இருக்கேன்னு பார்த்தேன். ஆமாக்கா, என்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன், நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்படியே குழந்தை, எல்லாமே நல்லா இருந்துச்சு பாத்துக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் எல்லாம் செஞ்சு கொடு குழந்தை, உனக்கு கொஞ்சம் காசு வருங்களா? ஆமாக்கா, இனி எந்த ஆர்டர் வந்தாலும் விட போறது இல்ல. உங்க வீட்லயா இருந்தாலும் சரி என்னவே கூடுங்க. குழந்தை என் வீட்டுல நீ இல்லாமல? ஏக்கா ஃபங்க்ஷனுக்கு கூடிய ஆர்டர் வேற ஆள்கிட்ட தானே கொடுப்பீங்க? இல்ல குழந்தை, உன்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். சரிக்கா. ஹாய், ஹாய். என் பேரு சதீஷ். உங்க பேரு சௌமியா? ஆமா, என் பேர் சாமிதா. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன பேசிட்டேன்னு உங்ககிட்ட பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எப்படி என் பேச்சு பட்டுக்க என் கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணும்? என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. உங்க வாய்ஸும் சூப்பரா இருக்கு, நீங்க பேசுறதும் சூப்பரா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதானே? அதெல்லாம் இல்ல, வேற ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். என்னது? நம்ம கல்யாணத்தை இந்த மாசமே வச்சுக்கலாமா? எதுக்கு? அது எனக்கு உங்க பார்த்தவனே ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே கல்யாணம் பண்ணி வீட்டு கூட்டிட்டு போகணும்னு தோண ஆரம்பிச்சுட்டு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம கல்யாணத்தை இந்த மாசமே முடிச்சிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்க அப்பா அம்மாவை வீட்டு பிரிச்சிருவேணும்னு பயப்படுறீங்களோ? அந்த பயெல்லாம் வேண்டாம். அடிக்கடி உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களா? நான் சொல்றதை நீங்க கேளுங்களா? என்னது? உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து உங்க நினைப்பாதான் இருந்துச்சு. திரும்ப எப்போ பாப்போம், உங்ககிட்ட எப்போ பேசுவோன்னு ஒரே ஏக்கமா இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு பூ வச்சாலும் வைக்காட்டியும் பரவாயில்ல, முதல்ல போயிட்டு பேச ஆரம்பிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா தான் பூ வச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நானும் அவங்க பூ வைக்கட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆனா எங்க அம்மா 5 நிமிஷத்துல பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம்லாம் எப்படிங்க தத்தோம்? ஆயுசுக்கும் ஒன்னா வாழ போறோம். ஒரு 5 மணி நேரமாவது பேசலாமா? எதுக்கு அவ்வளவு நேரம் பேசணும்? என்னமோ தெரியலங்க, எந்த பொண்ணுகிட்டயுமே இவ்வளவு நேரம் பேசணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஆனா உங்களை பார்த்த உடனே பேசிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. நீங்களும் ரொம்ப அழகா பேசுறீங்களா? பார்க்கவும் வேற ரொம்ப அழகா இருக்கீங்களா? அன்னைக்கு லெஹங்கால பார்த்தேன், இன்னைக்கு உங்க சாரியில பாக்குறேன், இன்னும் அழகா இருக்கீங்க. நீங்க என்ன என்னைய விட அதிகமா பேசுறீங்க. அதான் சொன்னேனே சௌமி, நான் யார்கிட்டயுமே இப்படி பேசினதே இல்லை. உங்ககிட்ட பேசும்போதா எனக்கு பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து குடிமி குட்டு, மாப்பிள்ளை கிட்ட மனம் விட்டு பேசிட்டியாடா? நாங்க 2 பேரும் பேசிட்டா இருக்கோம். பேசி முடியல, பேசி முடிச்ச வரோம் வாங்க. என்ன பேசி முடியலையம்மா? அது வந்து மாப்பிள்ளை தம்பி சாமி உள்ள நேரத்துக்குள்ள ஒரே போலம்பலியாங்கிட்ட. அப்படிங்களா? எதுக்கு? அது அன்னைக்கே உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாலாம். நாசமா போச்சு, மொத்தமா இந்த வனரவியல் முடிச்சு விட்டாத. நான் இப்ப கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காத? அது வந்து தம்பி, நீங்க எனக்கு பேசணும்னு சொல்லலையா? அது மட்டுமா, ஒரு போட்டா கூட பிடிக்கலையா? சாமி குட்டூரு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டாயாட்ட சொல்லி. அப்படிங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதே. சௌமி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களா? அது இதுதானா? இவங்க என்ன உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அது வந்து புரியுதுங்க சௌமி, எனக்கு எல்லாமே புரியுது. உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு புரியுது. ஆனா அன்னைக்கு நான் தான் ஒழுங்கா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசாமலே போயிட்டேன். போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். சௌமி, வெக்கப்படாதீங்க, நீங்க தானே ஆசைப்பட்டிருக்கீங்க. தம்பி, ஆசைனா ஆசை, கொஞ்சம் ஆசைல கொள்ள ஆசை. குடும்பங்களுக்கு ஆசையதான் நட்டு வச்சிருக்கா. எத்தனை போட்டோ எடுக்கணுமோ விருப்பப்படி எடுங்க. சரிங்கக்கா, நீங்க என்ன உங்களோட ஃப்ரெண்டா?
அது வந்து ஃப்ரெண்ட்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். இது கூட நான் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். இது தம்பி கூட நான் ஃப்ரெண்டா பேசினாலே யாஸ் யாஸ்னு யாஸ்வாவே. இதுல இது கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோதனை இதுல அவன் வேற கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல இவனுக்கு உச்சந்தலையில விளக்க மாத்தால அடிச்ச மாதிரியே இருக்கும். இதுக்கு மேல உண்மை எங்க இருந்து சொல்ல இவன்கிட்ட? ஏற்கனவே வந்ததுல இருந்து என் வாய்ஸ் நல்லா இருக்கு, நான் பேசுறது நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை பார்த்த உடனே இப்படிதான் என் அழகுல மயங்கிடுறியாவே. நான் எப்படி இவனை பிடிக்கலன்னு இவங்கிட்டே சொல்லுவேன். இனி ஏன்டா காட் இவ்வளவு அழகா படைச்சாரோ தெரியல. எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிருது இந்த வானரபியில தவிர்த்து. இன்னும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்குமோ எனக்கே தெரியல. சாமி வாங்க போட்டோ எடுக்கலாம். உள்ள போட்டால வேண்டாம், உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சாமி குட்டு என்கிட்ட சொன்னதுதானே சொல்லணும். அதான் தம்பிகிட்ட நானே சொல்லிட்டேன்ல, வேற எதுவும் சொல்லணும் என் காதல சொல்லிடு. உள்ள நான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னதுமா அதுவா? ஓகே ஓகே ஓகே. என்னதுங்க சாமி என்கிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னாங்க? அது என்னங்க நீங்க எப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க? அந்த விஷயம் அப்படிப்பட்டதில்ல. என்னதுங்க சொல்லுங்க. அதாங்க இந்த 3 எழுத்துல இங்கிலீஷ்ல வருமே. என்னது புரியலையே. அதான் தம்பி இப்ப காதலத்தை சொல்வாங்கல்ல, ஐ லவ் யூ. நாசமா போச்சு. இப்ப இவனுக்கு சாணியை கரைச்சு உச்சந்தலையில ஊத்துன மாதிரியா இருக்குமே. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? அந்தால ஒளிஞ்சு போட்ட இதுக்கு மேல இவன் கூட நின்னு பேச முடியாது. வீட்டுக்குள்ள ஓடி வருவோம். சாமி சாமி எங்க போனாங்க? தம்பி அது ஒண்ணு இல்ல, ஐ லவ் யூ சொன்னான்னு சொன்ன உடனே வெக்கத்துல ஓடி போயிட்டா. பதிலுக்கு நீங்களே சொல்லிடுவீன்னு பயந்துருப்பாளோ. ஐயோ நான் சொல்லாம விட்டுட்டேனே. ஏக்கா எனக்கு பதிலா நீங்களா பண்ணிட்டு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறியா? என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ டூன்னு சொல்லிருங்கக்கா. ஓஹோ டு அப்படின்னு சொல்லணும். ஐ லவ் யூ டூன்னு சொல்லுங்கக்கா. சரி தம்பி இப்பவே போய் குடும்பி காதல ஓடிடு. சே நம்ம தான் அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருந்தோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பொண்ணு நம்மளை விட ரொம்ப அதிகமா நினைச்சிட்டே இருந்திருக்காளே. எனக்கு தான் இது தெரியாம போச்சு. இப்ப இந்த அக்கா மட்டும் வந்து சொல்லல, எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. நல்ல வேலை வந்து சொன்னாங்க. இல்லைன்னா இந்த விஷயத்த அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டே சொல்லி இருந்திருக்காது. நல்ல வேலை இந்த அக்காவை பார்த்தேன். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரமா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்லமா இப்படி ஆயிடுச்சு? என்னக்கா நடந்துச்சு? பூ வச்சாவா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இல்ல சொல்லமா உனக்கே தெரியும் சாமி பிள்ளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது இஷ்டமே கிடையாது. அது வீட்டுலதான் கட்டாயப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்படியாவது பிசாண்டி இதை நிறுத்திடுங்கன்னு என்கிட்ட சொன்னா. நானும் சரிம்மா முயற்சி பண்ற ஏதாவது ஐடியா யோசிக்கிறாரேன்னு சொன்னா எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல இன்னைக்குன்னு பார்த்து. என்ன செய்யன்னு தெரியாமதான் வந்து உட்கார்ந்துருந்தேன். பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அது பாட்டுக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. இனி என்ன செய்ய? அந்த பிள்ளைக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி வச்சு அவன் எப்படி வாழ்வா? மனசுல ஒருத்தனை சுமந்துக்கிட்டு என்னொருத்தன் கூட எப்படி வாழ முடியும் சொல்லமா? நீயே சொல்லு. ஏக்கா நீங்க சொல்றது சரிதான். ஆனா சாமிக்கு இது நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. அவன் நினைச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தானக்கா, நீங்களே சொல்லுங்களா? ஒண்ணுமே இல்ல, சரோஜாக்காவோட சித்தி மகளதான் என் மகனுக்கு போய் கேட்டேன். நான் சொந்த வீட்டுலதான் இருக்கேன் தனிக்கும். சரோஜாக்காவோட சித்தி மகளை கேட்டதுக்கே என் மகனுக்கு கெட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்னத்துல குறைஞ்சு போயிட்டோம் சொல்லுங்க? சொந்த வீடு இருக்கு, கடை இருக்கு, என் மகனும் வெளியே வேலை பார்த்தான். இவ்வளவு இருந்துமே என் மகனுக்கு அப்படியே கட்டி தரல. அப்படி இருக்கும்போது சரோஜாக்கா தம்பிக்கு சாமியை கட்டி வைப்பாங்களா? அது நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க இருக்கா சாமிக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதே நல்லதுன்னு நினைங்க. நல்லதுதான், நானும் அதுதான் சொன்னேன். ஆனா அந்த பிள்ளை ஒத்து வர மாட்டேங்காலே. அவன் மனசுல அந்த பையன்ல இருக்கான். ஏக்கா சேகருக்கு இந்த பையன் எங்க குறைஞ்சு போயிட்டா நீங்களே சொல்லுங்க? எவ்வளவு அழகா இருக்கான். சாமிக்கு அப்படி ஏட்டு ஜோதியா இருக்கான். என்ன சரோஜாக்கா மாதிரி 10 வீடு இல்லதான். ஆனா இவளை வச்சு காப்பாத்த மாட்டானா? அவன் காப்பாத்தணும்னு கூட அவசியம் இல்ல. சாமியே வேலைக்கு போவா, பிசினஸ் பண்ணுவா, அவளே நல்லா பாத்துக்கிடுவா எல்லாத்தையும். இந்த பையனையே கட்டிக்கிட்டா சந்தோஷமா வாழலாம்க்கா. இருந்தாலும் சொல்லாம மனசுல ஒருத்தன் இருக்கும்போது ஏக்கா மனசுல ஒருத்தன் இருந்தா என்ன தூக்கி வெளியே போட சொல்லுங்க. இவனை கட்டிட்டு சந்தோஷமா வாழ சொல்லுங்கக்கா. சரோஜாக்கா வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. சாமி தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் அதையே சேர்த்துக்கிட மாட்டாவ. அதைய தம்பிக்கவும் கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டாவ. நீங்க சாமிகிட்ட பேசுங்கக்கா. எப்படியாவது அவளுக்கு புரிய வைங்க. அவ சின்ன பிள்ளை பத்தியெல்லாம் விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ சொல்றதும் சரிதான்.
ஆமாக்கா, என் மகனுக்கு அவிய தங்கச்சி கேட்டதுக்கு கெட்டு தர மாட்டேன்ட்டாவே. அவிய தம்பிக்கு சில்பா மகளை கெட்டுவாங்களா நீ யோசிச்சு பாருங்களா. இவ்வளவு ஏன் உங்க மகனுக்கு அவிய தங்கச்சியை கட்டி வைக்கல, நீங்க கூட்டிட்டு ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணி வச்சியே. ஆமா சொல்லம்மா, நல்ல யோசனைக்கா. நீங்க எதுக்கு சோம்பி மாதிரி முட்டாத்தனமான முடிவு எடுக்கிறீங்க? நீங்க பெரியவிய சோம்பிக்கு நீங்க தான் அறிவுரை சொல்லணும். நீங்களா அவ்வளவு பெரிய யோசிக்க கூடாதுக்கா. நான் சொல்றதை கேளுங்க. சோம்பியா இந்த பையனை கட்டிக்கிற சொல்லுங்க, இந்த பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. சரி சொல்லமாட்டி.